வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரியல்மி C55ஓட டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகலை. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நார்மல் ஃபால்ட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் இதோட வீடியோ மேக் பண்ணுறோம். இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்குறது மூலமாக இப்படியும் ஒரு டிஸ்பிளே ஓரியன்ட் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்பிளே லைனும் பார்த்தீங்கன்னா ஓகேவா அப்படின்னா நம்ம வந்து எல்லா லைனும் செக் பண்ணும்போது டயோடு வேல்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் எனக்கு டிஸ்பிளே கனெக்டரில் எல்லா லைனும் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் செக் பண்ணும்போது எனக்கு வந்து கிராஃபிக்ஸுக்கு உள்ள வோல்டேஜ் எல்லாமே எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஓவில் செக் பண்ணுறப்ப எனக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து எதுவுமே வந்து ஷோ ஆகலை. இதனால் என்னென்னா ஒரு வாட்டி எனக்கு நியூ டிஸ்பிளே டிஸ்பிளே இஷ்யூவாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக நியூ டிஸ்பிளேவும் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு. அப்பையும் வந்து சேம் ப்ராப்ளம் வந்து கண்டினியூ ஆச்சு. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து யூஸ் பண்ண CPU வந்து MT6769. இதுக்கும் டிஸ்பிளே கனெக்டருக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா கம்யூனிகேஷன் வந்து ஒரு பேக்கேஜ் காயில் போட்டிருப்பாங்க, இல்லைனா சின்ன ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மிஃபி சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐசி போட்டிருக்காங்க. இந்த மிஃபி சுவிட்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா வர்ற டேட்டா லைனை டிஸ்பிளே கனெக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மிஃபி சுவிட்சில் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மிஃபி சுவிட்சையும் வந்து எடுத்து வேறு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து சர்க்யூட் டயக்ராமில் காமிக்கிறேன். இந்த மிஃபி சுவிட்ச் வந்து எங்கே இருக்குன்னு. இந்த மிஃபி சுவிட்சுங்கிறது எல்லா ஃபோன்லேயும் இருக்கக்கூடியது கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய டேட்டா லைன், அதாவது மிஃபியோட 2 4 6 8 மொத்தம் 10 லைன் இருக்குல்ல. இந்த 10 லைனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வழியாக சிபிக்குள்ளே நுழையும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10 லைனும் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு சுவிட்சுக்கு நுழையுது. ஓகேவா? இந்த சுவிட்சிலேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் சிபியூவுக்கு போகணும். ஆனால் நம்மளோட ஹார்ட்வேர் சொல்யூஷனில் அதுக்கான லைன்ஸ் வந்து இங்கே வந்து காமிக்கலை. இந்த லைன்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு இதிலேருந்து பார்த்தீங்கன்னா சிபியூக்கு போகுது. அப்போ இந்த சுவிட்ச் என்ன பண்ணுது அப்படின்னா சிபியூக்கும் டிஸ்பிளே கனெக்டருக்கும் நடுவில் உள்ள இதாக இருக்குது. நான் இந்த சுவிட்சை நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு பண்ண பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித ரிசல்ட்டும் கிடைக்கல. அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதோட சிபியூவில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு ரீசெட் லைன்லேயோ இல்லை எனேபிள் லைன்லேயோ இல்லை டெஸ்ட் எனேபிள் டி லைன்லேயோ இல்லைன்னா இந்த சுவிட்சை ஆக்டிவேட் பண்ணுற லைன்லேயோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோனில் CPU ட்ரை பண்ணோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் செக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இந்த CPU வந்து ஒர்க் பண்ணுறேன். டைரெக்டாகவே நான் CPU ஒர்க் பண்ணலை. ஏன்னா இந்த பேசிக் ஒர்க்கெல்லாம் நான் வந்து செக் பண்ணிட்டேன். டிஸ்பிளே மாற்றி பார்த்துட்டு இவ்வளோ ஒர்க்கு முடிஞ்ச பிறகு நான் CPU பண்ணும்போது எனக்கு இதுக்கான ரிசல்ட் கிடச்சிச்சு. இந்த CPU பண்ணதான வீடியோ வந்து நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் வந்து ரியல்மி C55 வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி காமன் ப்ராப்ளம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இஷ்யூ சால்வ் ஆகலை அப்படின்னா இந்த CPU பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி CPU பண்ணுறதுங்கிறத பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிபியூ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டிஸ்பிளே ஓரியன்டட் ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிபியூ பண்ண பிறகு தான் எனக்கு இந்த ஃபோன் வந்து ரெடி ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாடல் வந்து நான் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண கிடையாது. இது வந்து ரேர் கேஸாக இப்போ தான் வந்திருக்கு. மேபி உங்களுக்கும் இதே ஃபால்ட் வந்து டிஸ்பிளே வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா நீங்கள் இந்த செக் பாயிண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டிஸ்பிளே ஒர்க் ஆகலைன்னா என்னென்ன பேசிக் செக் பாயிண்ட்டோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்போயும் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடைசியாக வந்து சிபியூ பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் டைம் எனக்கு இதே மாடல் சேம் மாடல் வருது அப்படின்னா நான் வந்து மேபி டேரெக்டாக சிபியூ வந்து டவுட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் க்ரியேட் ஆகும்போது நமக்கு ரிப்பீட்டடாக நமக்கு அது ஓரியன்டட் ப்ராப்ளம் வந்து வரும். இருந்தாலும் நீங்கள் உங்கள் கையில் வந்து இந்த ஃபோன் வந்து இதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே வராமல் வந்துச்சு அப்படின்னா பேசிக் ரெக்குவயர்மெண்ட் பேசிக் செக் பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சிபியூ ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து மீடியாடெக் சிபியூங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து ஹீட்லாம் கொஞ்சம் கரெக்டான அளவு தான் கொடுக்கணும். சிபியூ வந்து எடுக்கும்போது மட்டும் 350 வைங்க. அதுக்கு பிறகு நீங்கள் க்ளீனிங்கு ஃபிக்ஸிங் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 கொடுத்தா போதும். ஏர் வந்து ரெண்டுக்குமே வந்து 50 காமனாக வச்சுக்கலாம். க்ளூ கட்டிங்கு மட்டும் 200 வச்சுக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி சிப் லெவல் வந்து ஸ்கிமேட்டிக் ரீட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து பேசிக்லேருந்து அட்வான்ஸு சாஃப்ட்வேர் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா தாம்பரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம வந்து பார்ட் டைம் ஃபுல் டைம் ரெண்டுலேயுமே வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி 2 ஹவர்ஸ் அதாவது ஈவினிங் வந்தாலே உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து கவர் ஆகும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா சண்டேவும் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நிறையா வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ஓரியன்டட் ஒர்க் நீங்கள் பண்ணணுன்னா அதுக்கான கோர்சஸ் வந்து ஒன்று ஃப்ரீயாகவே நம்ம சேனல்ஸில் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து கற்றுக்கணும் பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டியூட் போகும்போது உங்களால் நல்லாவே வந்து லேர்ன் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஷோ ஆகுச்சு. நமக்கு வந்து இப்போ சிபியூ தான் ஃபால்ட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதற்கான இந்த ஃபோனுக்கான நேரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். ஏன் அப்படின்னா ஒன்றா நம்ம செக் பண்ணிவிட்டு கடைசியாக சிபியூ பண்ணோம். இது வந்து மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து திருப்பி அகைன் வந்து வரும்போது டேரெக்டாக வந்து சிபியூவை டார்கெட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சிபியூ வந்து யாரும் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.